நம்மள்கிட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு நேற்று கொடுத்த ரிசல்ட் வந்து சூப்பர் வின்னிங்காக இருந்துச்சு. நேற்று வந்து 6 மணி ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்தோம். அதே தான் ஆல் போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அது வந்துருந்துச்சு. 2 நம்பருமே பாஸ் ஆயிருந்தது. அதாவது 555 அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு. ஒரு செம்ம வின்னிங். அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம்னா 8ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்தோம். அதுவும் நமக்கு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன நம்பர் அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 50 05 அதே மாதிரி 37 2 இது ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட் வந்து 355 52 சரிங்களா. இதில் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சோம், வந்துருச்சு. அதே மாதிரி 696 608 8ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்தோம். என்ன கணக்கில் கொடுத்தோன்னா 2க்கு 8 தான் ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம், வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா 3க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வேறு எதுவும் வராது. வேறு நல்லா தெரிஞ்சு தான் கொடுத்தோம், அதனால தான் 3க்கு 5 செம்மையாக வந்துச்சு. அதே மாதிரி 2க்கு 8ங்கிறது ஒரு சூப்பரான வின்னிங் சரிங்க. 2 நம்பருமே நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நேரம் இப்படி வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆனாங்க, அதே மாதிரி நம்பர் தான் வந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏபியில் வந்து 2 கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அது என்னங்கிறது பார்த்தலாம். ஏன்னா கன்ஃபார்ம் நம்பர்னு தெரியாமல் எப்போயுமே சொல்லவே மாட்டேன், சொல்கிறேன்னா அதுக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா. கண்டிப்பாக வந்து சி போர்டும் அதே மாதிரி பி போர்டும் 2 கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. அது கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம ஃபுல்லாக புரிகிற மாதிரி சொல்லுவோம். அப்போ தான் உங்களுக்கு புரியலன்னா புரியாது. ஏன்னா நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஒரு நம்பர் வைக்கவே முடியாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பரில் பாருங்கள், நேற்று வந்து என்ன கொடுத்தாங்கன்னா 372 சரிங்களா. 2ஆம் நம்பர் மறுபடியும் கொடுத்தாங்க சரிங்களா. அதே மாதிரி 552 2ஆம் நம்பர் திரும்ப கொடுத்தாங்க. அதே மாதிரி 668 சரிங்களா. அப்போ நேற்று நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக வந்து 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வந்து திரும்ப ரிட்டன் ஆடுவாங்க. ஏன்னா வந்து நைட்டு போன 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க நேற்று சொன்னோம். அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் அழகாக வச்சு மறுபடியும் நமக்கு 1 மணி ரிசல்ட்டு, நேற்று 1 மணி ரிசல்ட்டு ஒரு செமையாக நீங்கள் கொடுத்தாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் நம்பராகவே கிடச்சிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. எனக்கு திரும்ப வந்து அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் காமிக்குது. அதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள். 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடி வரணும். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். நீங்கள் சொன்ன நம்பர் அதுலேயே வந்து முடியுமான்னா அது கிடையாது. இது வேறு மாதிரி நம்பர் கொடுக்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும். கண்டிப்பாக 100% மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா பிசியில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 80 டைம் கூட போட்டு பார்த்துட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. எனக்கு வந்து இதில் வந்து நமக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. என்னங்க திடீர்னு 4 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, 4 நம்பர் வந்து 6க்கு 4 தான் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர். எப்படி நமக்கு வந்து 8க்கு 2 ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி 3க்கு 5 ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி 6க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது 4 நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ நேற்றே சொன்னோம், கண்டிப்பாக வந்து நமக்கு தொடர்ந்து வந்து இந்த எந்தெந்த நம்பர்லாம் வரலையோ அந்த நம்பரில் இனி எடுத்துகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக எனக்கு 20 டாவுக்கு மேலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க, நான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடுறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பர் சொன்னோம், 5ஆம் நம்பர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சில 8ஆம் நம்பர் ஒன்று 8ஆம் நம்பர் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி மறுபடியும் 4ஆம் நம்பர் சொல்கிறோம், 4 நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க. கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நம்பருக்கான வாய்ப்பு அடுத்த இந்த 1 மணி ஷோவில் நமக்கு சூப்பராகவே வரும், வரக்கு அதிகமான வாய்ப்பு சரிங்களா. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் இப்போ தான் உள்ளே வருது இல்லையா. மறுபடியும் ஒரு 8ஆம் நம்பர் கொடுப்பாங்களா, கண்டிப்பாக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 8ஆம் நம்பர் கொண்டு வரேன். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 6க்கு 8 அதே மாதிரி 6க்கு 4 2 நம்பருமே கொஞ்சம் எவர் கிரீன் நம்பர் தாங்க. அதாவது 6ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அது ஒரு 3 நம்பருமே ஒரே மாதிரி நம்பர். அதாவது 6 2 4 8 இது 3 ஒரே சேம் நம்பர், புரியுதுங்களா. என்ன சொல்கிறேன்னா 2 6 8 4 இது 3 ஒரே மாதிரியான நம்பரு. இது 3 ஒரு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு அப்படி இது வந்தால் இது வரும், இது வந்தால் இது வரும். 3க்கு 3 சரியாக இருக்கும் பாருங்கள். இப்போ 4ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வரும், 6ஆம் நம்பர் வந்து 2ஆம் நம்பர் வரும், 2ஆம் நம்பர் வந்து 4 நம்பர் வரும், 4 நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வரும். இப்படி தொடர்ந்து இது மட்டும் ரோலிங் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர மாறாது சரிங்களா. அது மாதிரி தான் நம்ம எப்போயுமே கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நேற்று 2க்கு 4 தானே கொடுத்துருக்குறாங்க, மாற்றி கொடுத்துருக்காங்களா. 2க்கு 4 2க்கு 8 தான் கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்தாங்களா இல்லை தானே. அப்போ அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், இந்த 3 நம்பர் ஒரே மாதிரி நம்பர் தான். 4 8 6 2 இது 3 தொடர்ச்சி அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டே வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து அது வரும், அது வந்தால் இது வரும், அது வந்தால் இது வரும். இந்த 4 நம்பர் நீங்கள் ஒரு கணக்கில் வச்சுங்க. 3 ஒரே மாதிரி தான் நமக்கு ஜோடி நம்பர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு நம்பர் வந்து அந்த ஒரு நம்பர் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதை கனெக்ட் பண்ணி தான் அப்படியே நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக
இது மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பரும் அதே மாதிரி 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போல்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புன்னு காமிக்குது. 1ஆம் நம்பர் எதுக்குங்க காமிக்குது? 6க்கு 1 வருமானா கண்டிப்பாக வரும். நான் வராத நம்பரில் தான் கண்டிப்பாக இந்த 20 தேதிக்கு மேலே வரும் அப்படியே. சரிங்களா? இன்னும் இது வரைக்கும் போயிடுச்சு. 20 தேதிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? இப்போ 21க்கு மேலே போகுது இல்லையா? அப்போ நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. 1ஆம் நம்பரில் கொஞ்சம் புதுசாக நம்பர் வச்சு ஆடுவாங்க. கொஞ்சம் ஒரு 10 ட்ரா ஒரு மாதிரி ஆடும், 10 ட்ரா வேறு மாதிரி ஆடுவாங்க. எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடினாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பர் வந்து பி பால் வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பி பால் 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. கணக்கு வருதுன்னா எடுத்துங்க. இப்போ நான் கொடுத்தங்கிறக்காக எடுக்க வேணாம். கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. சரிங்களா? அப்படி வருது, கணக்கு வருதாங்கிறது வருங்க. அது போக ஆல் புள்ள 4 நம்பர் கொடுக்குறேன். அந்த 4 நம்பரில் 2 நம்பர் கன்ஃபார்மாக இருக்கும், அல்லது 3 நம்பருமே இந்த டைமில் 3 நம்பருமே கன்ஃபார்மாக இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் நம்பர். என்னங்க 6க்கு 7 வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 7ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருது, கண்டிப்பாக 7ஆம் நம்பர் வருது இல்லைன்னா சொல்ல முடியாது. 7ஆம் நம்பர் இந்த இடத்துல வராமல் போகாது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தெரிகிறதுனால மட்டும்தான் அதை நான் கொடுக்குறேன். அதனால தான் நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்க, இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் என்ன கொடுத்துருக்கோம்? 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 1ஆம் நம்பர் ஓகே, அப்படியே வாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர், அதே மாதிரி 7ஆம் நம்பர், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இருக்குது. இதில் இன்னொரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்னங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இங்கே பாருங்க, இப்போ வந்து 1ஆம் நம்பர் வருதா? 1ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், இந்த 3 நம்பர் வருதா? இது வந்துச்சுனாவே உங்களுக்கு பாருங்கள், 6ஆம் நம்பர் வருது. 6ஆம் நம்பரும் அதே மாதிரி 6, 2 6 66, 8. அப்போ நீங்கள் உங்களுக்கு கணக்கு வருது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 4 நம்பர் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வருது. 7ஆம் நம்பரும் வருது. சரிங்களா? 6ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும் வரணும்னு காமிக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் 666, அதுக்கு நேர் டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது பார்த்தீங்களா? அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். அது போக நம்ம கணக்கிலே வருது. அதே மாதிரி சி போர்டை நம்ம சொல்லி ஆகணும். சி போர்டு 2ஆம் நம்பர் யாராவது போர்டு கட்ட வந்தால் கட்டுங்க. 2ஆம் நம்பர் வருது. திரும்ப நமக்கு 2ஆம் நம்பர் தான் அந்த இடத்துல வரணும்னு காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது 2ஆம் நம்பர் அந்த இடத்துல வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், 668க்கு நம்ம என்ன நினைக்கிறோம், 742ன்னு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 742, அதே மாதிரி 471, இந்த மாதிரி நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம், அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதுக்கு இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் தான் அப்படியே வரும்னு எனக்கு தோணுது. 7ஆம் நம்பர் வரலாம், 4ஆம் நம்பர் வரலாம், 2ஆம் நம்பர் வரலாம், 1ஆம் நம்பர் வரலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இதுதான். சரிங்களா? இந்த 1ஆம் நம்பரை கூட நீங்கள் அப்படியே 6ஆம் நம்பரை கூட மாற்றி போட்டுக்கலாம். 6ஆம் நம்பர் வராமல் போகாது. சரிங்களா? ஏன்னா 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், முகாந்திரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் 1 வந்தால் 6ஆம் நம்பர் வரும், இல்லைன்னா அங்கே 1ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா? அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி போட்டால் கூட நீங்கள் ஜெயிச்சாலும் தான் நினைக்கிறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இந்த 472 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து இல்லை, நீங்கள் டோட்டலாகவே மாறிடுச்சிங்க, எனக்கு வேறு மாதிரி வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் இப்படி வச்சு போட்டு பாருங்களேன். அதாவது 762 இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த நம்பரை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.